தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/6/2026 வியாழக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், இரவு 2:18 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வை வளமாக்க வைக்கும் தெய்வ வழிபாடுகள்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்ப பொதுவாக இன்றைக்கு வாஸ்து நாள். பகல் மணி 10:12க்கு மேல் 10:42க்குள் மனை, மடம், ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நன்றுன்னு நாட்காட்டியில் போட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. வாஸ்து நாள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த வளமாக்கும் தெய்வங்கள். 2 தினங்களுக்கு முன்னால சொன்னேன், பிள்ளை வரம் கிடைக்கும், பெரும்பொருளும் கைகூடும், நல்ல வரணமையும், நாடாளும் யோகம் வரும், அருகம் புல்லை அள்ளி அந்த புனித விநாயகன் கழுத்தில் அள்ளி அணிவித்தோர் அகிலத்தில் நலம் பெறுவார்னு சொல்லியிருந்தேன். பொதுவா எல்லையில்லா மகிழ்ச்சி வர, எடுத்த செயல் வெற்றி பெற, தொல்லையெல்லாம் அகன்றோட, தூய விதம் வாழ்வமைய, பிள்ளையாரை வழிபடுவோம், பெருமைகளை நாம் குவிப்போம், வெல்லும் வாழ்வதனை வேளமுகன் தந்திடுவான்னு ஒரு பாட்டு. நமக்கு ஒரு புது முயற்சி செய்யறேன் அப்படின்னா முதல்ல பிள்ளையாரை கும்பிடணும். பெரிய பெரிய காவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல காப்பு செய்யுள்னு போட்டிருக்கோம், பிள்ளையார் காப்புன்னு போட்டிருக்கோம், ஆணைமுகனுக்குன்னு ஒரு துதி, அதுக்கு பிறகுதான் பாடல் வரும். அது மாதிரி அந்த பிள்ளையார் வணக்கம்னு போடுற மாதிரி பிள்ளையாரை நம்ம முதல்ல கும்பிட்டுறோம். ஆணைமுகன் வழிபாடு, அதுலேயும் கற்பகமூர்த்தி என்ற பிள்ளையார் பட்டியல அந்த கற்பகமூர்த்தி கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்கே போயிட்டு வந்த உடனே எப்படி கற்பக விருட்சம் அள்ளி கொடுக்குதோ அது மாதிரி அந்த ஆணைமுக பெருமான் அள்ளி கொடுப்பாராம். ஆகையினாலே தான் இன்றைக்கும் அந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வர்றாங்க. அவர் கையில சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ற கோலத்தோட வடக்கு நோக்கி இருக்கிறாரு. உலகத்திலேயே திசை மாறிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுல விநாயகர் வடக்கு நோக்கி விட்டிருந்தால் கொடுக்கிற ஒரே ஆலயம் எது அப்படின்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். அப்படிப்பட்ட அந்த கற்பக விநாயகர் சன்னதியில நம்ம போய் கும்பிடுற போது நமக்கு பலன் கிடைக்குது இல்லையா? எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் விநாயக பெருமானுக்கு உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியா சொன்னேன், இப்ப தாயோட உங்களுக்கு உறவு சரியில்லாம சண்டை சச்சரவா இருக்கு, அல்லது தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும், தாய் மாமன் உங்களுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கணும், ஒரு கூட்டாளியா இருக்காரு தொழில்ல, அப்படி இருந்தா அவரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்க தாய்க்குன்னு உள்ள தெய்வம் எது அப்படின்னா அம்பிகை. பெண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள்ல தெற்கு நோக்கி அம்பிகையை கும்பிடணும். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் இருக்கும், அது தெற்கு நோக்கி இருக்கும். ஆகையினால அந்த உள்ளூர்ல இருக்க சிவன் கோயில்ல உள்ள அந்த தெற்கு நோக்கி அம்மனுக்கு திருப்தியா நீங்க ஒரு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டீங்கன்னா தாயோட உள்ள ஒரு ஒற்றுமைகள் நிலவும், தாய்ப்பாசம் உங்களுக்கு அதிகரிக்கும், தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதே நேரம் தந்தை உங்களுக்கு ஒத்து வரலையா? தந்தையோட உங்களுக்கு உறவு விரிசல் கொடுத்துக்கினே வருதா? தந்தையினுடைய சொத்துக்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? தந்தை உங்களுக்கு அனுகூலமா நடந்துக்கணுமா? மற்ற சகோதரர்களிடம் பாசம் காட்டுறாரு, உங்கள்கிட்ட மட்டும் பாசம் காட்டல. ஏன்? அது உங்களுடைய ஜாதக விதி. ஆனா அதை மாற்ற முடியாதனால அதனுடைய கடுமையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு சூழல் நல்லபடியா அமையணும் அப்படின்னா சிவபெருமானை நீங்க வணங்கணும். இந்த கும்பகோணம் பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னா, தந்தை மகன் உறவு புனிதம் அடைகிறதுக்கு உள்ள ஒரு சுவாமி மலைன்னு இருக்கு. அங்க சிவபெருமான் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட முருகப்பெருமான் அவர் காதுல பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய அந்த சுவாமி மலை மிக அற்புதமான கோயில். தந்தை மகன் உறவை புனிதப்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். இவர் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டாரு. இப்படி இருந்தோன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி மலைக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து போங்க, யோக பலம் பெற்ற நாள் போங்க, உடனே உங்களுக்கு அந்த உறவு சீராகும். உடனே இவர் போயிட்டு வந்த உடனேயே பையனுக்கு வேலை கிடைச்சு அவன் நல்லா சம்பளம் வாங்கி இது பண்ணோன்னா சண்டை ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே சரியாயிருச்சு. அதுக்கு பின்னாலே இப்போ உறவு ரொம்ப நல்லா இருக்கு. எந்த குறைகளாக இருந்தாலும் அதை நீக்குவதற்கென்று தமிழகத்தில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை கண்டு நாம் வணங்க வேண்டும். பூந்தோட்டம்னு ஒரு இடத்துல இருக்கு, அங்கே கலைவாணி கோயில். அம்மா கலைவாணி தினம் சுகமாய் அருள்வாய் நீ, சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாய் நீன்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதினாரு. அது மாதிரி நம்ம நாக்குல சிம்மாசனம் மாதிரி போட்டு கலைவாணி இருந்து நமக்கு கல்வியை விருத்தி பண்ணி கொடுக்கணும்னா பூந்தோட்டத்துக்கு போகணும். அங்கே ஒரு தேன் பாட்டில தேன் விற்கிது, பக்கத்துல புத்தகம் பேனாவெல்லாம் விற்கிது. அந்த தேனை பெற்றோர்கள் எடுத்து நடுவிரல்ல தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் வைக்கிறாங்க. சரஸ்வதியை கும்பிட்டு வராங்க. ஒட்டக்கூத்தர் வழிபட்ட ஸ்தலம். ஆகையினாலே அந்த கூத்தானூர்னு அந்த ஊருக்கு பேரு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சரி, இலக்குமிக்கு எந்த கோயில் போறது? பணம் கொட்டணும். இன்றைக்கு பணம் பல வழிகளிலும் பையன் நிரப்பும்னா எப்படி நிரப்பும்? லாட்டரி சீட்டு கிடைக்குமா, இல்ல தொழில கிடைக்குமா, இல்ல தன்னால எதிர்பாரா தனலாம வருமா, இல்ல பாக்கி வசூலாகி பரவசப்படுமா, இல்ல இடத்த வித்து வருமா? எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு பண வசதி வரணும் இல்லையா? அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுறது, அதுக்கு எங்க போகணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். இன்று நாடாளும் நபர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் பலம் பெற்று விளங்குவதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனையும் நீங்கள் பூஜித்து செய்ய வேண்டும். காலை 6:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகாலை 6:47க்கு மேல் உங்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் வந்துவிடும். காலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கலாம். மதியத்திற்கு மேல் மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், கலகலப்பாகவும் இருக்கும். எனவே புது முயற்சிகளை மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று குறிப்பாக குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது உத்தமம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:47க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கூடும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது இதை செய்வோமா வேண்டாமா என்று இரட்டித்த சிந்தனை ஏற்படும். உறவினர்கள் பகை அதிகரிக்கலாம். கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், நல்ல நாள். உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை பலத்தாலே நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெற்று விளங்குவதனாலே சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீர்கள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு அஷ்டமாதிபதி 12 இருப்பதனாலே ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும். விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில காரியங்கள் நடைபெறாது என்று நினைத்திருப்பீர்கள், அது நடைபெறும். கூட்டாளிகளால் லாபம் உங்களுக்கு உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் மேல்படிப்பு சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். மனக்குழப்பங்கள் அகலும் நாள். வரன்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனையை தீர்க்க ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீர்கள். 8லே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல், கால்வலி, கைவலி என்று வரலாம். ஆரம்பத்திலேயே நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரலாம். உங்களுடைய ராசிநாதன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தில் இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இன்று குரு வழிபாட்டை மேற்கொண்டால் மேலும் நற்பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் ஏராளமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படித்தவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மதியத்திற்கு மேல் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:47 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 3ல் ராகு இருப்பதனாலே வழக்குகள் சாதகமாக முடியலாம். இதுவரை இருந்த சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் இன்று விடுபடுவீர்கள். இன்று குருவாரம். உங்கள் ராசிநாதன் உச்சம். எனவே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைய குருவை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு காலை 6:47க்கு மேல் சந்திரன் வருகின்றார். சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத விதத்திலே இடம்பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விதயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ உங்களுக்கு வரலாம். குரு 6ல் இருப்பதால் எதிர்மறை கருத்துகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வீண் வம்பு வழக்குகளை நீங்கள் ஒத்திவைப்பது நல்லது. என்ன இருந்தாலும் 2ல் சனி இருப்பதனாலே பொறுமையும் நிதானமும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். உத்தியோகத்திலே உங்கள் கருத்துகளுக்கு மேலதிகாரிகள் ஒத்து வருவார்கள். அந்த கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, ஊதியத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு என்ற நிலை உருவாகலாம். 2ல் செவ்வாய் இருப்பதால் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் தொகை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 3லே சூரியன். அரசு வழியிலோ அல்லது அரசாங்க வழியிலோ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். பொது வாழ்வில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். என்ன இருந்தாலும் இன்று குருவாரம், உங்கள் ராசிநாதன் வியாழன். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.